ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிந்தித்து பாருங்கள் சேனலில் பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னு பேர் கேட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 99% மனுஷங்க அனுபவிக்கிற ஒரு பெயின், ஒரு தாங்க முடியாத பெயின் சொல்லலாம். இங்கே இருக்க எல்லாரிடமே ஒரு கேள்வி நான் கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் மனசை உடைஞ்ச மாதிரி துரோகம் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. 100க்கு 100% கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஸ்பீச் உங்களுக்கு தான். அப்படி ஒரு பர்சனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்லோட் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வாழ்க்கையில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது எனிமீஸ் இல்லை, சரிங்களா? நம்மளை ஏமாத்துறது ஒரு எனிமி கிடையாது, நம்மளை காயப்படுத்துறது ஒரு எனிமி கிடையாது. நம்ம யாரை ரொம்ப நம்பினோமோ அவங்க தான். நம்ம யாரையும் சும்மா நம்ப மாட்டோம். உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லார் மேலேயும் நம்பிக்கை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. யாரோ ஒருத்தங்க மேலே. அது எதனால் வருது? நம்ம மனசுக்கு பிடிச்சிறதுனால, மனசை புரிஞ்சுக்கிட்டதுனால, நம்மளோட நெருக்கமாக இருந்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம நம்புவோம். அவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்கு கண்டிப்பாக வேல்யூபிள் காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் அவங்க மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வருது. ஆனால் அதனால் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, அதே மனுஷங்க தான் நம்மளை ஒரு நாள் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதே மனிதர்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்த, நம்பிக்கையை கொடுத்த அதே மனிதர்கள் தான் நம்ம கண்ணீரை வர வைக்கிறாங்க. இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லவங்களாக இருந்ததுனால தான் அது நடக்குது. நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையை வச்சிடுறோம். அந்த நம்பிக்கையில் தான் அவங்களுடைய தவறுகளை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஈஸியாக நம்ம முதுகில் குத்திட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஓகே, இந்த நம்பிக்கை துரோகம் ஏன் கஷ்டமாக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தான் அந்த வாழ்க்கையை கடந்து தானே அடுத்த கட்டத்துக்கு போயிருப்போம். அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் செயல், ரொம்ப கொடுமையான செயல். ஏன்னா அது நம்ம யாரை ரொம்ப நம்பியிருக்கோமோ அந்த ஓன் பர்சன் செய்தது. நம்ம நம்பிக்கை கொடுத்தோம், நம்ம மனசை கொடுத்துருப்போம், நம்ம அவங்கள ரொம்ப ரொம்ப ஆழமாக முழு நம்பிக்கையாக வச்சுருப்போம். யார் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கை கெட்டு போயிருக்காது. அதனால தான் இந்த பெயின் ரொம்ப டீப்பாக வலிக்குது, ஆழமாக வலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை சொல்லட்டா, இந்த பெயின் தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும். பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். நம்ம ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்திருப்போம், எதுலேயுமே பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்போம். பணத்தோட அருமை, வெற்றியோட அருமை, வாழ்க்கையில் எது தேவை எதுவுமே இல்லாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக கூட இருந்திருப்போம். அந்த ரீசனுக்காக கூட நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாது. இதனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக கூட அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம், நமக்கு முதுகில் குத்திருக்கலாம். ஆனால் நமக்கு டேர்னிங் பாயிண்ட் அதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏமாந்துட்டோன்னு அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா வார்த்தையால் சொல்ல முடியாது, அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் அதை கடந்து வரணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டெனிலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப திரும்பி வருவாங்க அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நம்புவாங்க. வரமாட்டாங்க, வரக்கூடாது. உண்மையை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கவலையாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி வேதனையாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, அந்த வலியை கிடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு தடவை நம்மளை பேசின வார்த்தையும்
ஒரு தடவை நம்ம முதுகில் குத்துனதையும் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளால் மறக்க முடியாது. அது ஒரு மறக்க முடியாத பெயின். உண்மைதான். அதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு டைம் நம்மளை ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த ஆப்ஷன் அழுதுகிட்டே இருந்தால் சோர்ந்து போய் உட்காந்துட்டா சரியாயிருமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மனுஷங்களை நம்ம விட்டு தான் ஆகணும். அவங்களுடைய நினைவுகளையும் நம்ம விட்டு தான் ஆகணும். ஒருவேளை அவங்க வந்துடுவாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நமக்கு நம்மளே நம்பிக்கை கொடுத்து ஹோல்ட் பண்ணுறதுனால பெயின் தான் அதிகமாகும். நாளுக்கு நாள் வலி தான் அதிகமாகும். ஏன்னா போனவங்க முதுகில் குத்திட்டு போனவங்க தான். திரும்பவும் வந்தாலும் பல மடங்கு செஞ்சுட்டு தான் போவாங்களே தவிர உண்மையாக இருக்க மாட்டாங்க. லெட்ஸ் கோன் பண்ணினா தான் லைஃப் மூவ் ஆகும். மைண்ட் ரெஸ்ட் வேணும். ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம மைண்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுத்தோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்துறதும் உங்களுடைய காயங்களை சரி பண்ணுறதுக்கும் இன்னொரு பர்சன் அந்த இடத்துக்கு வரப்போகிறதில்ல. நம்ம தான் அதை சரி பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் தான் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிடணும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே இருந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்? செல்ஃப் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ணுங்கள். யாரும் உங்களை அண்டர்வேல் பண்ணவே கூடாது. தனியாக இருக்க கற்றுக்கோங்க. இன்னொருத்தங்க நம்ம பக்கத்தில் வேணும்னு எதிர்பார்க்கறதுனால தான் இவ்வளோ வலி வேதனை. தனியாக இருக்க கற்றுக்கோங்க. லோன்லி வீக்கில் லோன்லி ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். முக்கியமானதே அதுதான். உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை, டேலண்ட்டு, நாலேஜு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்னு அடுத்த முக்கியமான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுடைய நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கை இதுதான்னு நம்மளை புரிய வைக்கும். நல்லா தூங்குங்க. டயத்துக்கு நல்லா தூங்குங்க. நல்லா சாப்பிடுங்க. முதுகில் குத்துனவங்க நம்ம எப்போவுமே அழுகிறத பார்த்து கவலைப்படுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி உள்ள விஷக்கிருமிகள் தான் நம்ம முதுகில் குத்திட்டே போகும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே போல்டாக இருக்கிற உங்களை காயப்படுத்தி அழ வச்சு மனசை உடைச்சி கீழே உட்கார வைக்கிறது மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிடாமல் நம்ம கரெக்டாக இருந்தோம், நம்ம உண்மையாக இருந்தோம், பட் எதனால் இப்படி பண்ணினாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே அந்த ஞாபகங்களை எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க நினச்சதை நடத்திட்டோம் அப்படின்னா அவங்க உங்கள் முன்னாடி சிரிக்கிற சூழ்நிலை வரும். நீங்கள் ஜெயிக்கணும்னா ரிவெஞ்ச் எதுவுமே வேண்டாம். பழி வாங்க வேண்டாம். நம்மளை பழி வாங்கினதுனால, நம்மளை துரோகம் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்க வேண்டாம். உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு கடந்து போங்க. தினமும் அந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்காக ஒர்க் பண்ணுங்க. புதிய சர்க்கிளை தேடுங்க. நல்லவங்கள மட்டும் சுற்றி கையில் வைங்க. பேசாதீங்க. ப்ரோ பண்ணுங்க. உங்கள் சக்ஸஸ் தான் உங்களுக்கு ரிப்ளே. நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி. இங்கே ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் பேச முடியும். தோக்குறவங்க அழுதுகிட்டே நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். முதுகில் குத்துனவங்க எந்த விஷயத்துக்காக வேணாலும் முதுகில் குத்திருக்கலாம். அவங்க முதுகில் குத்திட்டாங்களேன்னு அழுது
ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எடுக்கிற ரிவெஞ்ச் மட்டும்தான். ரிவெஞ்சுங்கிறது பழி வாங்குறதோ, அவங்கள கொலை பண்ணுறதோ, அவங்கள திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் வர வச்சு அவங்கள காயப்படுத்துகிறதோ கிடையாது. ரிவெஞ்சுங்கிறது எப்படிப்பட்டவங்கள நம்ம ஏமாற்றிட்டோம், எப்படிப்பட்டவங்கள காயப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வைக்கிறது. அதுதான் நம்ம ஜெயிச்சதுக்கான அடையாளம். நீங்கள் மிரர் முன்னாடி ஒரு நாள் நின்று பார்ப்பீங்க, நான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்பீங்க. உங்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. அந்த நாள் உங்களை ஏமாத்தினவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்வீங்க. இன்றைக்கி எது வலி வேதனைன்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்களோ அதே விஷயத்துக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா விளையாட்டுத்தனமாக எதுலேயுமே கவனம் இல்லாமல் எந்த விஷயங்களையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு போனதே அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுகில் குத்துனவங்க மட்டும்தான். நமக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்க ஒரு வேளை அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம இன்னும் அதே ஸ்டேஜில் அதே இடத்துல தான் நம்ம நிற்போம். இன்றைக்கி வாழ்க்கையோட உச்சத்துக்கும் வெற்றியோட உச்சத்துக்கு போகிறதுக்கு காரணமே நமக்கு துரோகம் பண்ண அந்த துரோகிகள் தான். அவங்க துரோகம் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. யாராவது உங்களை விட்டு போனால் கவலைப்படாதீங்க, யாராவது உங்களை ஏமாத்தினா அழாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையோட முடிவே இல்லை, அது உங்களுடைய சக்ஸஸோட ஆரம்பம். பேசுகிற வார்த்தையும் செய்த துரோகத்தையும் ஒரு நாள் திரும்ப வச்சு நம்ம செய்யணும். அது எதன் மூலமாக செய்யணும் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கிறது மூலமாக. நம்மளாலையும் முடியும் அப்படின்னு ஜெயிச்சு காட்டணும். அதுதான் உங்களுடைய சக்ஸஸோட ஆரம்பம். இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.